ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நான் கோவங்காய் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு நான் கோவங்காய் எடுத்திருக்கேன். அதை இப்போ கட் பண்ணிக்கிடலாம். இப்படி மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்படி நாளாக நறுக்கிக்கிடலாம். ஃபுல்லாக நறுக்கிற வேணாம், இப்படி நறுக்கிக்கிட்டால் போதும். இப்போ நறுக்கி எடுத்தாச்சு, நாளாக நறுக்கி எடுத்தாச்சு எல்லாத்தையும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். இதை நறுக்கிக்கிடலாம். இப்போ தக்காளியும் நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ தேங்காவையும் கடலையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இது வேர்க்கடலை வந்து வறுத்தது தான், அதனால் அரைச்சிக்கலாம். பச்சையாக இருந்தால் நீங்கள் வறுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காவையும் கடலையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ கோவங்காயை போட்டு வதக்கி எடுத்துக்கிடலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கிடலாம். இப்போ கோவங்காயோடைய நிறம் மாறி இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் போட்டு வதக்கிக்கிறேன். பொன்னிறமாக ஆகட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு போட்டு மூடி வச்சுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ கோவங்காயை போட்டு வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் கோவங்காயை. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் கடலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போ தேவையான தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கிடுவோம். நல்லா கோவங்காய் 3 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம்.
உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான ஓரளவு உப்பும் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருந்தோம், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு கோவங்காய். நல்லா கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி கிளறி விட்டுக்கிடலாம். இப்போ கோவங்காய் கிரேவி ரெடி ஆயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரீம்ஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.